மாதம் பொறந்தா சம்பளம் வரதோ இல்லையோ யூஆர் இஎம்ஐ இஸ் டியூன்னு மெசேஜ் கரெக்டா வந்துடுதா? மாசம் 50,000 சம்பாதிச்சும் கையில 5,000 கூட தங்காம கடன் அடைக்கவே வாழ்நாள் முழுதும் ஓடிக்கிட்டு இருக்கிற நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களா நீங்க? உங்ககிட்டயும் மாச கடைசியில ஐயோ இந்த மாசம் இஎம்ஐயை எப்படி கட்டப் போறோங்கிற பயம் வருதா? அப்போ இந்த 15 நிமிஷம் உங்க வாழ்க்கையவே மாத்தப் போகுது. வழக்கமா எல்லாரும் சொல்ற மொக்க டிப்ஸ் இல்லாம உங்க கடனை 2 மடங்கு வேகமா அடைக்கிறதுக்கான 10 வித்தியாசமான வழிகளை தான் பார்க்க போறோம். இதுல கடைசியா சொல்லப் போற அந்த 10வது ரகசியம் வங்கி மேனேஜர்களே உங்ககிட்ட சொல்லாத ஒரு மாபெரும் உண்மை. வாங்க சுதனோட கதையிலிருந்து தொடங்குவோம். மணி நடுநிசி 2. உலகம் பூரா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம சுதனுக்கு மட்டும் கண்ணுல சொட்டு தூக்கம் இல்ல. சுதன் சராசரி நடுத்தர குடும்ப நாயகன். கையில கால்குலேட்டரை பிடிச்சுக்கிட்டு விரல் கடுக்க கணக்கு போடுறான். கிரெடிட் கார்டு பில் 80,000, பர்சனல் லோன் இஎம்ஐ 18,000. ஐயோ வர்ற சம்பளம் 45,000, ஆனா கட்ட வேண்டியது 60,000 இருக்கே. நீங்களும் என்னைக்காவது நடுராத்திரியில முழிச்சுக்கிட்டு இந்த கடனுக்கெல்லாம் எப்பதான் விடிவு காலம் வரும்னு கலங்கி நின்னது உண்டா மக்களே? பக்கத்துல தூங்குற மனைவியையும் குழந்தையையும் பாக்குறான் சுதன். கடன்கிறது வெறும் பணப்பிரச்சனை மட்டும் இல்ல, அது நிம்மதிய திருதுற ஒரு நிழல் பேய். மறுநாள் ஆபீஸ் தேநீர் இடைவேளையில சுதன் ரொம்ப சோகமா இருக்க அவனோட நண்பன் கபிலன் வரான். வழி 1. அசல் குறைப்பு முறை. பிரின்சிபல் ஒன்லி மைக்ரோ பேமெண்ட்ஸ். கபிலன் சுதனோட தோளை தட்டி சொல்றான், மச்சான் சுதன், மாசத்துக்கு ஒரு தடவை மட்டும் இஎம்ஐ கட்டுற அந்த பழமையான வழிய முதல்ல நிறுத்து. நாம 2 பேரும் இன்னைக்கு ஆஃபீஸ்ல டீ குடிச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட செலவு எவ்ளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 200 ரூபா. யோசிச்சு பாரு, மாச கடைசியில உன்கிட்ட மிஞ்சுற ஒரு 500 ரூபாயோ இல்ல 1000 ரூபாயோ அதை அடுத்த மாச செலவுக்கு வச்சுக்கலான்னு அக்கவுண்ட்லயே சும்மா போட்டு வைக்காத. அன்னைக்கே உன்னோட பேங்க் ஆப் வழியா பிரின்சிபல் ப்ரீபேமெண்ட், அதாவது அசலில் கழித்தல்னு ஒரே ஒரு கிளிக் பண்ணி அடைச்சிடு. ஏனா மக்களே, வங்கிகள் எல்லாமே தினமும் உங்களோட அசல் தொகையை வச்சுதான் வட்டி கணக்கிடுறாங்க. நீங்க மாசம் முடிஞ்சு கட்டுறதுக்குள்ள உங்க அசல் குறையாம வட்டி ஏறிட்டே இருக்கும். ஆனா இடையிடையே இப்படி குட்டி குட்டி தொகைய அசல்ல கழிக்கும்போது உங்களோட கடன் காலமும் நீங்க கட்ட வேண்டிய இமாலயமான வட்டியும் பாதிக்கு பாதியா சட்டென்று குறையும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க இதுவரைக்கும் மாசத்துக்கு ஒரு தடவை கட்டுற சாதாரண இஎம்ஐய மட்டும்தான் நம்பியிருக்கீங்களா? இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன தொகைய அசல்ல கழிச்ச அனுபவம் உங்களுக்கு இருக்கா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வழி 2. வட்டிப்பொறி கடன் ஒருங்கிணைப்பு சூத்திரம். லோன் கன்சாலிடேஷன் ஸ்ட்ராட்டஜி. 3 வேறு வேறு கிரெடிட் கார்டு பில், அது போதாதுன்னு 2 பர்சனல் லோன் இஎம்ஐ, இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா 36%, 40%ன்னு வட்டிய பிழிஞ்சு எடுக்கிறப்போ எந்த கடனுக்கு எவ்வளவு கட்டுறோம், எதுக்கு வட்டி கட்டுறோம்னே புரியாம தலை சுத்தம். சுதன் இந்த வட்டி பொறியிலிருந்து தப்பிக்க ஒரு புத்திசாலித்தனமான காரியம் பண்றான். இந்த 5 சின்ன சின்ன அதிக வட்டி கடன்களையும் ஒரே கடனா மாத்துறான். அதாவது குறைந்த வட்டியில ஒரே ஒரு டெட் கன்சாலிடேஷன் லோன் எடுத்து இந்த எல்லா குட்டி குட்டி கடன்களையும் ஒரே அடியா அடைச்சு முற்றுப்புள்ளி வைக்கிறான். இப்போ அவனுக்கு மாசம் 5 வெவ்வேறு இஎம்ஐ, 5 விதமான அநியாய வட்டிக்கு பதிலா ஒரே ஒரு குறைந்த வட்டி இஎம்ஐ மட்டும்தான். இதனால மாதாந்திர வட்டி பாரமும் மன அழுத்தமும் உடனே பாதியா குறையுது. இங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. நீங்களும் சுதன் மாதிரி கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், பைக் லோன்னு 4-5 இடங்கள்ல சிதறி கிடக்கிற கடன்களுக்கு அநியாய வட்டி கட்டிட்டு இருக்கீங்களா? இல்ல எல்லா கடனையும் ஒரே இஎம்ஐயா மாத்திர இந்த நுட்பத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வழி 3. பனிப்பண்டு முறை. ஸ்னோபால் மெத்தட். உங்ககிட்ட 4-5 கடன் இருந்தா எதுக்கு அதிக வட்டியோ அத அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சின்ன கடனை தூக்கி டார்கெட் பண்ணுங்க. உதாரணத்திற்கு சுதனுக்கு 10,000 ரூபாய் கிரெடிட் கார்டு பாக்கி இருந்தது. கபிலன் சொன்ன உடனே சுதன் தன் முழு கவனத்தையும் அந்த 10,000 ரூபாய் மேல மட்டும் வச்சு ஒரே மாசத்துல அதை முழுசா அடைச்சு முடிக்கிறான். அந்த ஒரு சின்ன கடனை முழுசா அடைச்சு முடிச்சதும் சுதனோட மனசுல ஒரு பெரிய பாரம் இறங்குன மாதிரி ஒரு நிம்மதி வருது பாருங்க. அப்பாடா, ஒரு வழியா ஒரு கடனை க்ளோஸ் பண்ணிட்டோங்கிற அந்த வெற்றி உணர்வு தான் அடுத்து இருக்கிற பெரிய பெரிய கடன்களை எதிர்கொள்ளும் மாபெரும் தைரியத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்க கடனை அடைக்கும்போது வட்டி அதிகமா இருக்கிற கடனை அடைப்பீங்களா, இல்ல மன அமைதிக்காக சின்ன கடனை முதல்ல அடைச்சு முடிப்பீங்களா? நீங்க எந்த ரகம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீட்டுக்கு வந்த சுதன் தன் பழைய வங்கி கணக்குகள்,
ரொம்ப நாளா பயன்படாம கிடக்கிற பாஸ்புக்குகள், அப்புறம் 4% வட்டி தர்ற சின்ன சின்ன ஃபிக்ஸட் டெபாசிட்டுகள்னு தேட ஆரம்பிக்கிறான். அப்போதான் அவனுக்கு ஒரு உண்மை புரியுது. வங்கி சேமிப்பு கணக்குல சும்மா தூங்கிட்டு இருந்த பணமும், கம்மியான வட்டி வர சேமிப்புகளும் அவனுக்கு 4% தான் வட்டி கொடுக்குது. ஆனா இன்னொரு பக்கம் கிரெடிட் கார்டு கடனுக்கு அவன் 40% வட்டி கட்டிட்டு இருக்கான். 4% வட்டி வர்ற இடத்துல பணத்தை வச்சுக்கிட்டு 40% வட்டி கடனுக்கு வட்டி கட்டுறது எவ்ளோ பெரிய முட்டாள்தனம்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்தை உடனே வெளியே எடுத்து அதிக வட்டி இருக்கிற கிரெடிட் கார்டு கடனை அடைக்க பயன்படுத்துறான். ஒரே நாள்ல 25,000 ரூபாய ரெடி பண்ணி அசல்ல கழிக்கிறான். உங்ககிட்டயும் ஒரு கேள்வி மக்களே. உங்க பழைய பேங்க் அக்கவுண்ட்லயோ இல்ல கம்மியான வட்டி தர சேமிப்புகள்லயோ பணம் சும்மா தூங்கிட்டு இருக்கா? அத வச்சு அதிக வட்டி கடனை அடைக்கலாமேன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வழி 5. அதிக வட்டி கடனை குறைந்த வட்டிக்கு மாற்றுவது. பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஸ்மார்ட் மூவ். வருஷத்துக்கு 40% வரைக்கும் வட்டி வாங்குற கிரெடிட் கார்டு கடனை வச்சுக்கிட்டு மாசம் மாசம் மினிமம் அமௌண்ட் மட்டும் கட்டிட்டு இருந்தா உங்க வாழ்நாள் முழுசும் உங்களால கடனை அடைக்கவே முடியாது. சுதன் உடனே என்ன பண்ணானா, அந்த 40% வட்டி கிரெடிட் கார்டு கடனை 13% வட்டி இருக்கிற பர்சனல் லோனுக்கோ இல்ல பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷனுக்கோ மாத்துறான். ஒரே ஸ்வைப்ல வட்டி விகிதம் 40%லிருந்து 13%-ஆ சட்டென்று குறையுது. நீங்க கற்ற வட்டி பணம் மிச்சமானாலே உங்களோட கடன் பாதிக்கு மேல தானாவே குறைஞ்சிடும் மக்களே. உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்களும் கிரெடிட் கார்டுல மினிமம் அமௌண்ட் டியூ மட்டும் கட்டி வட்டி பொறியில மாட்டிட்டு இருக்கீங்களா? இல்ல பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை பயன்படுத்தி வட்டியை குறைச்சிருக்கீங்களா? உங்க அனுபவத்தை கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. வழி 6. விண்ட்ஃபால் முறை. அலுவலகத்துல திடீர்னு தீபாவளி போனஸ், ஓவர் டைம் பண்ணின காசு இல்லனா டாக்ஸ் ரீஃபண்ட் பணம்னு எதிர்பாராம கைக்கு கொஞ்சம் பணம் வருது. சாதாரணமா நடுத்தர குடும்பத்துல என்ன பண்ணுவோம்? அப்பாடா, போனஸ் காசு வந்துடுச்சுன்னு உடனே புது ஃபோன் வாங்கவோ துணி எடுக்கவோ ஓடுவோம். ஆனா சுதன் இந்த தடவை அப்படி பண்ணல. ஆசைகளை தள்ளி வச்சுட்டு கைக்கு வந்த அந்த 15,000 ரூபாய் போனஸ் பணத்தை அப்படியே கொண்டு போய் அசலில் கழிக்கிறான். பிரின்சிபல் ப்ரீபேமெண்ட். இதனால அவனோட கடன் முடிவுக்கு வர்ற காலம் இன்னும் சில மாதங்கள் வேகமா முன்னோக்கி வருது. பார்வையாளர்களாகிய உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கு போனஸோ இல்ல எதிர்பாராத பணமோ கைக்கு வந்தா அத முதல்ல ஆசைப்பட்ட பொருட்களை வாங்க செலவு பண்ணுவீங்களா இல்ல கடனை அடைக்க பயன்படுத்துவீங்களா? உண்மையா கீழே கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். இப்போ சுதன் சும்மா உட்கார்ல, உழைப்ப இன்னும் அதிகமாக்க முடிவு பண்றான். சனி ஞாயிறுகள்ல சும்மா போனை பாத்துக்கிட்டோ இல்ல டிவி பாத்துக்கிட்டோ நேரத்தை வீணடிக்காம தன் திறமைக்கேத்த சின்ன சின்ன பகுதி நேர வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். ஆன்லைன் ஃப்ரீலான்சிங், டேட்டா என்ட்ரி, டியூஷன் இல்ல அவனுக்கு தெரிஞ்ச தொழில், இப்படி வார இறுதியில உழைச்சு வர்ற ஒவ்வொரு ரூபாயையும் தன் சொந்த செலவுக்கு பயன்படுத்தாம நேரா கொண்டு போய் அசல் கடனை அடைக்க மட்டுமே பயன்படுத்துறான். மாசம் வெறும் 5,000 ரூபாய் கூடுதல் வருமானம் வந்தா கூட அது உங்க கடனை எத்தனை ஆண்டுகள் முன்னாடியே அடைக்கும் தெரியுமா? பார்வையாளர்களாகிய உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க உங்க வேலைய தவிர வார இறுதியில ஏதாச்சும் பகுதி நேர வேலை அல்லது சைடு ஹசில் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல அப்படி பண்ற பிளான் ஏதாச்சும் இருக்கா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கையில காசு தங்காததுக்கு பெரிய பெரிய செலவுகள் மட்டும் காரணமில்ல மக்களே. நம்ம கண்ணுக்கே தெரியாம வெளிய போற சின்ன சின்ன செலவுகள் தான் முக்கிய காரணம். சுதன் தன் போனை எடுத்து பாக்குறான். பார்க்கவே பார்க்காத 3 ஓடிடி ஆப் சந்தாக்கள், மாசத்துல 4-5 வடவை தேவையில்லாம ஆர்டர் பண்ற ஆன்லைன் உணவுகள், அப்புறம் ஜிம் மெம்பர்ஷிப், இதையெல்லாம் தூக்கி அன்இன்ஸ்டால் பண்றான். கணக்கு போட்டு பார்த்தா மாசம் 4,000 ரூபாய் கண்ணுக்கு தெரியாம வீணா போயிட்டு இருந்தது தெரிய வருது. அந்த 4,000 ரூபாய மிச்சம் பிடிச்சு அப்படியே கடன் கணக்குக்கு அனுப்புறான். உங்ககிட்ட ஒரு உண்மையான கேள்வி. உங்க போன்லயும் இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தாத ஓடிடி ஆப் சந்தாக்களோ இல்ல தேவையில்லாத ஆன்லைன் ஆர்டர் செலவுகளோ இருக்கா? இன்னிக்கே அதை செக் பண்ணி கட் பண்ண போறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. வழி 9. நோ ஸ்பெண்ட் சேலஞ்ச். சுதன் அடுத்து எடுத்த ஆயுதம்தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. அதுதான் நோ ஸ்பெண்ட் சேலஞ்ச். மாசத்துல கரெக்டா 4 நாட்களை தேர்ந்தெடுக்கிறான். அந்த 4 நாட்கள்ல அத்தியாவசியமான பால், காய்கறி, அவசர மருத்துவம் தவிர வேறு எந்த ஒரு விஷயத்துக்கும் 1 ரூபாய் கூட செலவு செய்ய மாட்டேன்னு தனக்குத்தானே கடுமையான சவால் வச்சுக்கிறான். வெளிக்கடை டீ, ஸ்நாக்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங்னு எதுவுமே கிடையாது. இந்த ஒரு சின்ன கட்டுப்பாடு அவனோட மனச பெரிய அளவுக்கு பக்குவப்படுத்துது. பாருங்க மக்களே, சில மாதங்கள்லயே சுதனோட கடன் வரைபடம் வேகமா கீழே சரிஞ்சு கடன் 3/4 குறைஞ்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு சவால்.
உங்களாலையும் மாசத்துல ஒரு 2 நாளோ இல்ல 4 நாளோ இந்த நோ ஸ்பெண்ட் சேலஞ்ச் எடுக்க முடியுமா? என்னால முடியுங்கிறவங்க கமெண்ட்ல சேலஞ்ச் அக்செப்டட்னு போடுங்க பாப்போம். சரி, கடன 2 மடங்கு வேகமா அடக்க சுதனுக்கு உதவி செஞ்ச அந்த 10வது ரகசியம் என்ன தெரியுமா? இது பலரும் கவனிக்காத ஒரு மாபெரும் நிதி நுட்பம். அதுதான் வட்டி திசை மாற்றம் நுட்பம். சாதாரணமா நாம ஒரு கடனை அடைச்சு முடிச்சதும் என்ன பண்ணுவோம்? அப்பாடா, பைக் லோன் முடிஞ்சதுன்னு மூச்சு விட்டுட்டு அந்த 4000 ரூபாய் இஎம்ஐ காச உடனே வேற ஏதாச்சும் செலவு பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஆனா சுதன் அப்படி பண்ணல. அவனோட பைக் லோன் 4000 ரூபாய் அடைப்பட்டதும் அந்த பணத்தை செலவு பண்ணாம அப்படியே அடுத்த பெரிய பர்சனல் லோன் இஎம்ஐ கூட சேர்த்து 22,000 ரூபாயா செலுத்த ஆரம்பிச்சான். அதாவது அடைப்பட்ட கடனின் இஎம்ஐ தொகையை அடுத்த கடனை அழிக்கிற ஆயுதமா திசை திருப்புறான். இதனால வட்டி சுழல் அவனுக்கு சாதகமா மாறி மிகப்பெரிய கடன் கூட சில மாதங்கள்ல தூள் தூளாகிருச்சு. கடைசியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க இதுவரைக்கும் ஒரு கடனை அடைச்சு முடிச்சதும் அந்த இஎம்ஐ பணத்தை என்ன பண்ணுவீங்க? செலவு பண்ணிடுவீங்களா? இல்ல சுதன் மாதிரி அடுத்த கடனை அடைக்க பயன்படுத்துவீங்களா? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு சுதன் முழுசா கடன் இல்லாத ஒரு சுதந்திர மனிதன். அவனோட இரவுகள் இப்போ பயமும் தவிப்பும் இல்லாம நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்தால நிறைஞ்சிருக்கு. மனைவி வெண்பாவோட முகத்திலையும் குழந்தையோட சிரிப்பிலையும் அந்த நிம்மதி தெளிவா தெரியுது. கடன்கிறது ஒரு சேறு மாதிரி மக்களே. அதுல இறங்குறது ரொம்ப சுலபம். ஆனா இறங்குன அப்புறம் வெளியே வர்றதுக்கு தேவை சரியான திட்டமிடலும் கொஞ்சம் சுய கட்டுப்பாடும் தான். ஒரு சராசரி நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த சுதனால தன் கடன்களை 2 மடங்கு வேகமா அடைக்க முடிஞ்சப்போ ஏன் உங்களால முடியாது? கண்டிப்பா உங்களாலையும் முடியும். இன்னைக்கு வீடியோவோட இறுதி கேள்வி. நம்ம பார்த்த இந்த 10 வித்தியாசமான வழிகள்ல உங்களோட கடனை வேகமா அடைக்க நீங்க முதல்ல எந்த வழிய பயன்படுத்த போறீங்க? வழி 1 அசல் குறைப்பா? வழி 3 பணிப்பண்டு முறையா? இல்ல வழி 10 வட்டி திசை மாற்றமா? உங்க பதில மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கடன் பிரச்சனையினால நிம்மதி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற உங்க நண்பர்கள் சொந்தக்காரங்கள் யாராச்சும் இருந்தா அவங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த இந்த வீடியோவை உடனே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு இது போன்ற நடைமுறைக்கு சாத்தியமான நிதி மேலாண்மை வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடனில்லா வாழ்வே குறைவற்ற செல்வம். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.